நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க, அதனால் வந்து மார்க் வந்து மிஸ் ஆகுது, ஸோ ரெடியூஸ் ஆகுது. அதனால் வந்து நமக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து கொஞ்சம் குறையுது. இப்போ வந்து நம்ம என்ன தான் படித்தாலுமே லாஸ்ட்டாக வந்து நிற்க வேண்டிய இடம் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட் தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக சொல்லுவேன். அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா, ஸோ எந்தெந்த பகுதியில் வந்து எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பற்றி நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பென் ப்ளஸ் வந்து ஹால் டிக்கெட், ஏதாச்சும் ஒரு வேலிடான ப்ரூஃப், ஆதார் கார்டு, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை பேன் கார்டு, ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கூட எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம்ஸ் ஹாலுக்கு. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இதேமாரி வந்து பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்விஜிலேட்டர், ஸோ அரை கண்காணிப்பார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லுவார். அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் வந்து தெரியாமல் இருந்தால், ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்க அந்த அரை கண்காணிப்பாளர் அவர்கிட்ட கேட்டிங்கனாலே அவர் வந்து சொல்லுவார். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எல்லாருமே வந்து போயிடுவீங்க. அங்கே போனோடனே ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் புக்லெட்டும் ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து செக்அப் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கா, அதான் பாருங்கள், நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள், அதான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து இன்றைக்கி செக்அப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் புக்லெட் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் புக்லெட்டில் வந்து ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வந்து நீங்கள் நல்லா அனலைசிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின் புக்லெட் நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அதனால தான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் புக்லெட் கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின் புக்லெட் திறந்து ஸோ எல்லா பேஜும் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா, ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து உங்கள் அரை கண்காணிப்பாளர் இருப்பார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க. சப்போஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு போகலாம். ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நேம் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்கா, ஸோ இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா, இன்ஷியல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஸோ ஹால் டிக்கெட் ப்ளஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ சப்ஜெக்ட்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் குரூப் 2னா குரூப் 2, குரூப் 4னா குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்டர், உங்களுடைய சென்டர் வந்து கரெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக டேட்டு, ஸோ மார்னிங் நடக்குதா ஆஃப்டர்நூன் நடக்குதா எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச உடனே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்அப் பண்ண வேண்டியது இந்த காலம் தான். ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து ஓஎம்ஆர் ஷீட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லிடணும். ஸோ இதுமாரி எனக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து உங்கள் அரை கண்காணிப்பாளர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட வந்து சொல்லிடுங்க. ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஆல்டர்னேட் ஓஎம்ஆர் ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஃபர்தர் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்படியே ஓஎம்ஆர் ஷீட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஸோ என்னெல்லாம் பண்ணணும், ஸோ எப்படி ஃபில் பண்ணணும், ஸோ எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் எவ்வளோ மார்க்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும், ஸோ எப்படிலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை ஓஎம்ஆர் ஷீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாரு, ரைட் சைடு கீழே வந்து ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, இப்போ ரைட் சைடு கீழே ஒரு காலம் கொடுத்துருக்காங்களா, தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம்.
ஸோ இது எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து உங்களோட சைன் வந்து போடணும். ஸோ நான் வந்து ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன். அதில் வந்து ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணேன்னா என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்லேருந்து என்னோடய மதிப்பெண்ணிலேருந்து நீங்கள் வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒப்புதல் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறேன் வாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ ஓஎம்ஆர் ஷீட் வந்து எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் வந்து டிக் அடிக்கக்கூடாது. ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் பெருக்கல் சிம்பிள் அப்படியும் போடக்கூடாது. இதுமாரி டாட் வைக்கக்கூடாது. இதேமாரி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கில் இருந்து ஸோ 2 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுமாதிரி ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து எந்த ஆப்ஷனும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏபிசிடிஇ இந்த 5 ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு கொஷினுக்கு ஆன்சரே தெரிலனா நீங்கள் வந்து எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தாலுமே உங்களோட மார்க்கில் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷனாச்சும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். எதுவுமே தெரியலனா கூட நீங்கள் வந்து அது வந்து ஷேர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின் புக்லெட்டில் நம்ம பார்த்துருப்போம், எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் புக்லெட் நம்பர் வந்து ஒரு இடத்துல வந்து போட சொல்லியிருப்பாங்க. அதை வந்து எப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே ஒன்ஸ் பாருங்கள். ஸோ எப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ 2ன்னு இருந்துச்சுன்னா இப்போ 2. ஸோ அதான் இது வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பர்னு பார்த்துக்கோங்க. எப்படி ஷேர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் வந்து 2 இருக்குது 2, நெக்ஸ்ட் வந்து 7 இருக்குது 7, 4 இருக்குது 4. ஸோ இதேமாரி தான் வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பரும் வந்து ஷேர் பண்ணணும். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா கொஷின் புக்லெட் நம்பரு. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எல்லாமே பிரிண்டட்லாம் எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ஷுவராக இருந்தால் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து பால் பென் வச்சு வந்து உங்கள் கொஷின் புக்லெட் நம்பரை வந்து ஃபில் பண்ணி இப்போ ஷேர் பண்ணது கீழே காமிச்சு இல்லையா, அது மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கா அங்கே பாருங்கள். சரி, ப்ரெசன்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அரை கண்காணிப்பாளர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரே ஃபில் பண்ணுவார், இல்லை உங்களே கூட ஃபில் பண்ண சொல்லிடுவார். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இந்த ப்ரெசன்ட் வந்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அதான் அட்டனன்ஸ் மாதிரி. நீங்கள் ப்ரெசன்ட்னா கரெக்டாக ப்ரெசன்ட் வந்து இது பண்ணிடுங்க. ஸோ ஆப்ஷன் போட்டிங்கன்னா உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வேலிட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸாமே அட்டன் பண்ண வரல, அது மாதிரி மீன் பண்ணோம். அதனால் வந்து ப்ரெசன்ட் வந்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிடுங்க. இங்கே ப்ளஸ் வந்து இன்னொரு இடத்துலையும் இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் வந்து அங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே இந்த டாப்பில் இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து கரெக்டாக வந்து கொஷின்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏ ஆப்ஷனா, பி ஆப்ஷனா, சி ஆப்ஷனா, டி ஆப்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ எதையும் வந்து எந்த காலமும் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம் எல்லாமே ஷேர் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ எண்டு டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்போ ஏல வந்து எத்தனை, இப்போது ஏல வந்து ஒரு 10 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்போம். ஏல வந்து எத்தனை 10 இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்போ பியில் வந்து ஒரு 15க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்போ சியில் வந்து ஒரு 10க்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதை மாதிரி வந்து ஸோ கரெக்டாக அதுக்கு கீழே, ஸோ இதுக்கு கீழே வந்து ஏக்கு வந்து எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க, பியில் வந்து எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க, சியில் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கீங்க, டியில் எவ்வளோ, இயில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி போகணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர்லேயே பின்னாடி வந்து ஒர்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் வந்து போட்டு பாருங்கள். இதில் போட்டிங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் கவுண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு தான் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர்லேயே வந்து இப்போ ஏ லெவலில் போட்டிருக்கேன், அப்புறம் கொஷின்லேயே வந்து இப்போ ஏ லெவலில் போட்டிருக்கேன், பி லெவலில் போட்டிருக்கேன், சி அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக வந்து இப்போ ஏல வந்து நான் ஒரு 20 போட்டிருக்கேன், பியில் வந்து 20 போட்டிருக்கேன், இந்த காலையில் ஏல ஒரு 10, இந்த காலையில் ஏல 20, இந்த காலமில் வந்து ஏல வந்து ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டோட்டல் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து 200 வரணும். இப்போ ஏபிசி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாம் இது பண்ணி கரெக்டாக 200 வந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணுங்கள்.
நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிவிட்டு இங்கே தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஏல வந்து இவ்வளோ இருக்குது, பியில் எவ்வளோ இருக்குது, சியில் இருக்குது, ஸோ அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து டோட்டல் பண்ணணும். இப்போ ஏல வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க, ஏல வந்து ஒரு 200 கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் ஒரு 40 50 கொஸ்டின் போட்டிருக்குன்னா இப்போ ஏல வந்து 0 எப்படி ஃபில் பண்ணணுன்னா 0 50 இப்படி தான் ஃபில் பண்ணணும். இப்போ அடுத்து பியில் வந்து ஒரு 60 கொஸ்டின் இப்போ 0 60 அப்படின்னு தான் இதில் வந்து ஃபில் பண்ணணுமே தவிர நீங்கள் ஃபஸ்ட்டே 60 அப்படின்னு போடக்கூடாது. ஸோ 60 போட்டால் இன்னொரு பாக்ஸ் சும்மா கிடக்கும், அப்படி போடக்கூடாது. 0 போட்டு தான் ஸோ 50னா 50, 0 போட்டு தான் 60னா 60 ஸோ இங்கே ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணோம். இங்கே வந்து நீங்கள் டோட்டல் பார்த்துருப்பீங்களா, ஸோ ஏல வந்து மொத்தமாக எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்க, ஸோ பியில் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க, சியில் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க, டியில் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க, ஈயில் வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதில் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணி இன்விஜிலேட்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அரை கண்காணிப்பார், அவர் இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கே வந்து சைன் போடுவார். இங்கே வந்து அவர் சைன் போட்டுருவார். ஸோ நீங்களும் வந்து இங்கே ஒரு சைன் போட்டுறணும். ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுடைய லெஃப்ட்டு கட்டவிரல் ரேகை வந்து ஸோ இங்கே வந்து வைக்க சொல்லுவாங்க. இங்கே வச்சுட்டு இங்கே வந்து உங்களோட சைன் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஃபில் பண்ணுறது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட், வேறு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். கரெக்டாக வந்து நம்ம சொன்னபடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 5 மார்க்கு க்ளோஸ், மற்றதெல்லாம் எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 2 மார்க் க்ளோஸ். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்குக்கு 2 மார்க்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எடுக்கிற மார்க்கே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிரும். நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து நல்லா பார்த்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.